வில்லனோட ரைட்டிங் வீக்கா தானே இருக்கு. கேட் அண்ட் மவுஸ் கேம்னா இருக்காது. படம் வந்து கண்டிப்பா ஓடாது. 13 வருஷம் கழிச்சு எப்புட்றா ஒரு ஹிட்ட குடுப்பாரு. இந்த படமும் ஃப்ளாப் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கிரிட்டிசிசம் வைக்கப்பட்டாலும், நான் ட்ரெய்லர பார்த்துட்டு ட்ரெய்லர் சுமாரா தான் இருக்கு. அவங்க சொன்ன மாரி வில்லனுக்கு பெரிய ரைட்டிங்கே கிடையாதே. ஓட்டுறது கஷ்டம் தான் நெனைக்கிறப்ப, ஆர்ஜே பாலாஜின்னு ஒருத்தரு கமர்ஷியலா ஒரு படத்த காட்டுறாரு. மித்தாலஜிக்கலா அளவுக்கு அதிகமா தூவி, அத பார்த்து அப்படியே ஸ்டன் ஆயி நிக்கிறோம். ரொம்ப நாள் கழிச்சு சூர்யா ஃபேன்ஸ் மட்டும் இல்ல, மொத்த தமிழ் சினிமாவும் கொண்டாடி தீர்க்கலாம். படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற லெவல்ல இருக்கு. ரைட்டிங் வைஸ் அவ்ளோ அழகா எழுதியிருக்காங்க. கமர்ஷியலாவே இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்கிரிப்ட் ஓரியன்டடா ரொம்ப அழகா போகுது. ஒவ்வொரு எமோஷனும் அவ்ளோ டீப்பா கட் பண்ணி நம்மள அழ வைக்குது, சிரிக்க வைக்குது. அண்ட் எல்லா விஷயமும் ரொம்ப அழகா கனெக்டடா போகுது. ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து ரிலேட்டபிலிட்டி கம்மியாகிட்டே வருது. நெறைய ரெஃபரன்ஸ் சீன் வச்சிருக்காங்க. அது சூர்யா ஃபேன்ஸ்க்காகவே இருந்தாலும் கூட, சில ரெஃபரன்ஸ் சீன் வந்து திணிக்கப்பட்ட மாரி இருந்துச்சு. சூர்யா ரெஃபரன்ஸ் இருக்குது ஓகே. அண்ட் சில இடத்துல அவரோட பழைய படத்தோட பாட்ட யூஸ் பண்ணி அத கனெக்ட் பண்ற விஷயமும் ஓகே. அதெல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்ப அழகா கனெக்ட் ஆச்சு. கதையோடையும் பிளெண்ட் ஆச்சு. ஆனா சம்மந்தமே இல்லாம இன்னொரு ஆக்டரோட ரெஃபரன்ஸ் எடுத்து, அது மூலமா கைத்தட்டு வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் தேவையா? அது கதைக்கு தேவைன்னா ஓகே. ஆனா இது தனியா திணிக்கப்பட்ட மாரி தெளிவா தெரிஞ்சுச்சு. அதெல்லாமே தவிர்த்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அண்ட் செகண்ட் ஹால்ஃப் ஆரம்பிச்சு 20 மினிட்ஸ்லயே கதை முடிஞ்ச மாரி ஒரு ஃபீல் தந்துச்சு. அதுக்கடுத்து இவங்க எலிவேட் பண்ணி கதைய இழுத்து கொண்டு போன மாரி தான் இருந்துச்சு. செகண்ட் ஹால்ஃப் ஒரு டீசென்ட்டான செகண்ட் ஹால்ஃப். ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. பட் கமர்ஷியலா பார்க்குறப்ப, லாஜிக்கல்லாம் ஒத்தி வச்சுட்டு பார்க்குறப்ப, ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு தோணும். ஆனா ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வேற லெவல் ஃபீலிங் குடுத்துச்சு. காட் மோடுக்கு சூர்யாவ கொண்டு போச்சு. அதே மாரி செகண்ட் ஹால்ஃபோட லாஸ்ட் 10 நிமிஷம் தி காட் மோட் தான். படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் ஆர்ஜே பாலாஜி டைரக்டரா கலக்கியிருக்காரு, ரைட்டரா கலக்கியிருக்காரு. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, வில்லனாவும் கலக்கியிருக்காரு. முக்கியமா ரைட்டரா அவர் வந்து மூக்குத்தி அம்மன்ல எப்படி அந்த கடவுள் மூலமா சமூக கருத்தை இணைச்சு சொன்னாரோ, அதே மாரி கருப்புலயும் அத செஞ்சு காட்டியிருக்காருங்க. சாய் அபியங்கர் மியூசிக் சொல்லணும்னா, பிஜிஎம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அந்த கருப்பு பாட்டு நான் வந்து ஆடியோ லான்ச்சும் போயிருந்தேன். அங்க கேட்டேன். அதுக்கடுத்து Spotifyல விட்டிருந்தப்பயும் கேட்டேன். அப்பல்லாம் எனக்கு பெருசா தெரியல. பட் தியேட்டர்ல விஷுவலா அத பார்க்குறப்ப, யப்பா! பியூர் கூஸ் பம்ப்ஸ். 13 வருஷம் கழிச்சு சூர்யா ஃபேன்ஸ் கொண்டாடி தீர்க்க வேண்டிய படமா கருப்பு கண்டிப்பா இருக்கும்.